அம்மை, அம்மை, அப்பன், அப்பன் குருவாயூர் அப்பன். அப்போ குருவாயூர் அப்பன் தோற்றி வைத்த பிரம்மா. உலகம் அறிகிறது பிரம்மா. ஆனால் பிரம்மாவை தோற்றி வைத்தது யார்? மகாவிஷ்ணு. குருவாயூர் அப்பன் தோற்றி வைத்த பிரம்மா. அப்போ குருவாயூர் அப்பன் பிரம்மாவை தோற்றி வைத்தார். அப்போ அப்பனும் மகனும். திருவண்ணாமலை படைப்பு கடவுள் பிரம்மா தான் பெருசு, காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு தான் பெருசு. வராகி அவதாரம் அன்னப்பறவை கதை. இல்லை தாளம்பு என்பது தான் அறிவு ஞானம். அப்போ மனிதன் சிந்திக்கின்றது என்ன? ஜோதி பிளம்பாய் காட்சி கொடுத்தார் அண்ணாமலையார். யாருக்கு? பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் ஜோதி பிளம்பாய் காட்சி கொடுத்தாரு அண்ணாமலையார். இதை மனிதன் கேட்டுக்கிட்ட பாடம். இல்லை என்ன போட்டி வந்தது? படைப்பு கடவுள் பிரம்மா, நான் தான் பெருசு. காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு, நான் தான் பெருசு. அப்போ ஈஸ்வரோட உச்சை பார்க்க போகும், ஈஸ்வரோட பாதத்தை பார்க்க போகும். இப்படிங்கிற கதை. இரு பாதம் இரு கரம்ங்கிற ஒரு பொருளை ஒரு மனிதன் சிந்திக்கணுங்கிறது தான். திருவண்ணாமலை கிரிவலம், அஷ்டலிங்க 8, அண்ணாமலை, கார்த்திகை தீபம். அந்த தீப கடவுள் யார்? 6 கார்த்திகை பெண்கள் யார்? எல்லா கதையும் ஐயப்பனை சார்ந்தது. வல்லவ மகாராஜாவுக்கு குழந்தையாய் பிறந்த அண்ணாமலையார். ஒரு அரசனுக்கு வேண்டி மூலிகை எடுக்க போன அருணகிரிநாதர் கதை. என்பது 8, கடைசியில் ரி, அருணகிரி, அரி. அப்போ எல்லா இதுவும் 18 சித்தர்கள் வழிபாடு எல்லாமே குரு முருகன் தான். சரி, ஆனால் அந்த முருகன் தான் அரி, ஐயப்பன். ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடத்தில் விநாயகனுக்கு இளையது முருகன், அப்புறம் ஐயப்பன், அகத்தியர், இப்படி எல்லாமே ஒரு பொருளில் மனிதன் அறியணுங்கிறது தான். அப்போ என்றால் மூர்த்தி, அம்மை அப்பன், மூர்த்தி. வள்ளி அம்மை தெய்வ யானை அப்பன். அகத்தியாய லோக முத்ராய நம. அகத்திய தீர்த்தம் நம. அகத்திய மாதவன், அகத்திய மாதவன் ஐயப்பன் தான். இப்போ இந்த திலீப் சேட்டன் கதையை ஏன் പറഞ്ഞோம்னா, திலீப் சேட்டனை கல்யாணம் கழிஞ்சு கொச்சின்ற பேர் மீனாட்சின்னு வச்சு. அப்போ மீனாட்சின்னா யார்? இச்சாசக்தி, தெய்வ யானை. அப்போது தேவேந்திரன் இந்திரராணி மகள் தெய்வ யானை. நம்பிராஜனோட நங்கை மோகினி அவதாரம் மகள் வள்ளி. என்ன அர்த்தம் தான்? நம்பிராஜன் நங்கை மோகினி, மோகினி மகள் வள்ளி. அப்போ மோகினி அவதாரம் கிருஷ்ணனோட கதை. நம்பிராஜன் பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற பேர் நம்பிராஜன். ஆனால் மோகினி அவதாரம் மகள் வள்ளி என்ன பொருள்? மனித இனத்துக்கு தெரியாது. இதுதான் ஞான தண்டாயுதபாணி என்றாலே சபரிவாசன் ஐயப்பன். 6 பட வீடு, வள்ளி தெய்வான, இச்சாசக்தி, கிரியாசக்தி, நடுவில் அரி. சூரசம்ஹாரம், ராவணனோட கதை எல்லாமே இந்த அரியோட கதை. புரியுதா? அரி என்றால் முருகன், முருகன் என்றால் அரி, ஐயப்பன். 18 சித்தர்கள் குரு அகத்தியர். எழுத்தெல்லாம் முருகன், ஆனால் உச்சரிக்கிறது அகத்தியர். தத்துவமசி. நீ எதை பார்க்குறாயோ அதுவாக உள்ளேன். நீ நன்மை நினச்சா நன்மையிலேயும் நான் இருப்பேன், தீமையை நினச்சா தீமையிலையும் இருப்பேன். ஆனால் நீ அழிஞ்சிடாமல் பாதுகாத்துக்கும். வேற பிறவி ஆகிறாத. சொர்க்கம் நரகம் வாழ்க்கையில் நீ அறிஞ்சிக்கிடுது. அக்னியில் கொண்டு போட்டால் நரகம், நீ வேற பிறவி ஆகிடுவேன். எங்கேயாவது அப்பா என்னை குழி தோண்டி மூடிடு, வேலை முடிஞ்சுது. நீ என்ன தவறு பண்ணாலும் உனக்கு மனித பிறவி உண்டு. ஆனால் அந்த தவறுக்கு மனித பிறவியிலே தண்டனை அனுபவிச்சிக்கும். ஆனால் வேற பிறவி ஆகிராத. இதுதான் பிரம்ம ஞானம். பிரம்ம ஞானம் வேதங்களை உருவாக்குனது பிரம்மா. ஆனால் பிரம்மா யாருன்னு அறிஞ்சிக்கிட்டா தான் வேதம். காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு தான் படைக்கிறாரு. யாரை படைக்கிறாரு? 5 முகத்தோடு படைக்கிறாரு.
நமச்சிவாயா பஞ்சாட்சர மந்திரம். ஆனால் இந்த வேத நூலை வந்து அசுர கையில் போய் பாதாளத்தில் கொண்டு ஒழிச்சு வச்சுட்டான். ஆனால் மச்ச அவதாரம் எடுத்து போய் பெருமாள் காப்பாற்றி மீண்டும் பிரம்மா கிட்ட கொடுக்குறாரு வேதத்தை. அப்போ வேதத்தை தோற்றி வைத்தது யார்? அந்த பிரம்மா யாருன்னு மனிதன் அறிஞ்சுக்கிடணும். பிரம்மாவே தோற்றி வைத்தவர் யார்? சிவனுக்கு அப்பன் யார்? சிவனுக்கு அப்ப மகாவிஷ்ணுன்னு சொல்லணும். இதுதான் ஞானம். ஆனால் நீ படித்த பாடத்தில் சிவனுக்கு அப்பனே கிடையாது. நீ படித்த பாடம் சி விநாயகி வா சரஸ்வதி, இன் உயிர், இம் மறைஞ்சிட்டா, மறுபடி தோன்றி வரும். எல்லா பிறவி எடுத்து வருவே எம்பெருமானே. ஆனால் மனித பிறவிக்கு அப்பாறு எனக்கு எந்த பிறவியும் தம்பிடாத எம்பெருமானே இப்படின்னு கும்பிட்றவனுக்கு தான் ஆண்டவனுக்கு பிடிக்கும். எனக்கு பிறவியே வேண்டாம். அப்படியா? நீ அப்படி இந்த நாட்டில் என்ன நீ தெரிஞ்சுக்கிட்ட? இல்லையே, பிறவியே வேண்டான்னு நீ சிவனை தொலை வர்ற. சிவன் அவங்ககிட்ட சொன்னாரா? பிறவியே கிடையாதப்பா, மனித பிறவிக்கு அப்பாறு வேறு பிறவி கிடையாது, நீ எடுத்துக்கிடாத. இதுதான் ஞானம். வராகி அவதாரம், அன்னப்பறவை அவதாரம், கதை என்ன, தாளம்பு என்ன? உன் பிரம்மத்தை பொய்யாக்கிறாத. உன் பிரம்மம் தான் கடவுளோட படைப்பு. அந்த கடவுளோட படைப்பை கொண்டு போய் நீ நெருப்பில் ஆக்கி சாம்பலை கொண்டு வந்துட்டு நீரில் கரைச்சி ஒரு தோஷத்தை விளக்குறன்னு ஒரு ஆளை கூட்டு வந்து மந்திரங்கள்லாம் சொல்லி நடக்காது. நீ ஆத்மாவை அழிச்சு போட்ட. அந்த ஆத்மா வேற பிறவி ஆகும். தேகம் என்பது தான் ஆத்மா, உடல் என்பது தான் ஆத்மா. ஆனால் அந்த ஆத்மா எங்கிறதெல்லாம் இது மூலமாக. ஆனால் நீ இதுக்கு கொடுக்குற தண்டனையும் நெருப்பு, உன் தலைக்கு கொடுக்குற தண்டனை நெருப்பு, உன் இரு கரத்துக்கு கொடுக்குற தண்டனை நெருப்பு, உன் இரு பாதம், உன் வயிறு, தாயோட கருவறை எல்லாத்தையும் அழிச்சிடுற. இன்னும் ஏன் உனக்கு சிவ வழிபாடு? சிவலிங்கம் என்பது என்னென்னா, மண்ணில் மறைச்சா சிவலிங்கம் அடையாளம். நீ அங்கேயும் பூஜை பண்ணுற இதை செயலை செய்கிற. சிவன் எடுத்த தானிக்கு பூசினாரா? சதிதேவி ஏன் அக்னியில் இறங்கினா? பார்வதிக்கு இந்த கதாபாத்திரம் இருந்தால் மட்டும்தான் சிவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பில் இறங்கிட்டான் தட்சன் வளர்த்த யாகத்தில். அப்போ தட்சன் யார், அந்த சதிதேவி யாருன்னு பூலோகத்தில் யாருக்கும் தெரியாது. சதா சிவா, சீதா ஹரி. நீ சீதாவை அறியணும். நெருப்பு சாம வேதம் அண்ணாமலை. அப்போ சீதாவோட கதை என்ன, பார்வதியோட கதை என்ன? ஆனால் பார்வதிக்கு முன்னக்குட்டி சதி தேவி அக்னியில் இறங்கிட்டாப்புல, சிவன் தோளில் போட்டு நடந்தாப்புல. விஷ்ணு சக்கரத்தை விட்டு 51 சக்தி பீடம், அதில் ஒரு சக்தி பீடம் வைஷ்ணவி. வைஷ்ணவி மாதா, வைஷ்ணவி நாயகி, வைஷ்ணவி நாயகி. இதுதான் விஷயமே. ஆனால் இந்த பாரத பூமியில் யாரும் எடுத்துக்கிட மாட்டாங்க. ஆனால் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவாங்க, விநாயகர் சதுர்த்தியை மறந்துடுவாங்க. விநாயகி சதுர்த்தி. சக்தியே முக்தி, முக்தியே சக்தி. புரியுதா? அப்போ நான் ஏன் இந்த திலீப் சேட்டன் கதையை சொன்னோம்னா, திலீப் சேட்டன் கேஸு தள்ளி போகும். ஏன்னா திலீப் சேட்டன் மூலமாக நாட்டில் நடக்கிற அநியாய அக்கிரமத்தை எல்லாம் நடக்கணும். உடனே தீர்ப்பு. மோகன்லால் சினிமாவில் அபிநயிக்கணும் ஆகரம் கொண்டாய். மோகன்லாலோட அம்மா போய் பிரபாகர சித்த யோகியோட போய் தொழுது. என்ன இப்போ சினிமா மேலும் என்ற மகனுக்கு பயங்கர மோகம். பிரபாகர சித்த யோகி பரமஹம்சர் ஓமல்லூர், அவர் தலையில் கை வச்சு ஒரு விநாயகரை கொடுத்து, ஒரு விநாயகரை கொண்டு போய் வீட்டி வச்சோம். நின்ற மகன் நல்ல சினிமா நடனாயிட்டு ஜொலிக்கணும். ഈ കഥ സമീപത്തിൽ എൻ്റെ ചെവിക്ക് വന്നു. മോഹൻലാൽ സിനിമയുടെ നല്ല ഒരു അഭിനയമായിട്ട് വന്നൊന്ന് മോഹൻലാലുടെ അമ്മ പോയി പ്രഭാകര സിദ്ധയോഗി സ്വാമിയെ പോയി കണ്ട് സ്വാമി ഒരു വിനായകരെ എടുത്ത് കൊടുത്തു. മോഹൻലാൽ കേരളത്തിൽ അറിയപ്പെടുന്ന സൂപ്പർ സ്റ്റാർ പോലെ എല്ലാം അറിയപ്പെടും. ശരി, ഈ കഥ ഞാൻ എന്തിന് രാമേശ്വരത്തെ അഗത്തിയർ കോയിലിരുന്ന് കേൾക്കണം? ദില്ലീപ് ഏൻ വന്നു? അപ്പോൾ ശരി, എല്ലാം നടപടിക്ക് എടുക്കാം. പൊയ്ക്കോ. அகத்தியர் என்றால் ஐயப்பன், ஐயப்பன் என்றால் அகத்தியர். இது நீங்கள் விசாரிக்கணும் இல்லை. நான் குடிக்கிற வெள்ளோக்க மதுரிக்கணும். ஆனால் நான் குடிக்கிற വെള്ളമൊക്കെ ഇനിച്ച് കിടക്കണം, അമൃതമായിട്ട് ഇരിക്കുന്നു പറഞ്ഞാൽ നിനക്ക് വിശ്വസിക്കാൻ പറ്റത്തില്ല. കേട്ടേ പറ്റൂ. അപ്പോൾ ദിലീപ് ചേട്ടൻ്റെ കേസ് തള്ളിപ്പോവും. ஆனால் മറ്റുള്ളവരുടെ കേസൊക്കെ ഉണ്ടല്ലോ എല്ലാം പൊങ്ങി വരും. ഒരുത്തനെയും വിടത്തില്ല. കേരളം மட்டுമല്ല, തമിഴ്നാടും ഉണ്ട്. തമിഴ്നാടിയും പൊക്കും.
பெண்ணுங்களுக்கு எதிரே என்ன நடந்தாலும் எல்லாம் புறத்து வரணும், எல்லாரையும் போக்கி அகத்தை அடைக்கணும். அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும். அரசனும் ஒன்று, தெய்வமும் ஒன்று. இதை அறிஞ்சுக்கிட்டது தான் ஞானம். புரியுதா? அறிஞ்சுக்கிட்டது தான் ஞானம். யார் வந்தாலும் ஞான தண்டாயுதபாணி. பேரனுள்ள அர்த்தம் அறிஞ்சால் லோகம் அறிஞ்ச போல. தண்டாயுதபாணி சபரி வாசன் ஐயப்பன். അതിനാണ് പളനിയിൽ நீங்கள் വരുമ ശ്രദ്ധിച്ചിട്ടുണ്ടാവില്ല. ஒரு சைடில் அகத்தியர், ஒரு சைடில் நாரதகர், ஒரு சைடில் சேரன். சேரன், நாரதகர், அகத்தியர், தண்டாயுதபாணி. എന്താണ് പൊരുൾ അറിയാവോ? അറിയില്ല. ദണ്ഡായുധപാണി என்றால் ஐயப்பன். நீ முருகா முருகான்னு விളിക്കുന്നതൊക്കെ ஐயப்பனாണ്. அகத்தியர் ஐயப்பன் நினைக்கறியில்ல. நீ அறிஞ்சாக்கணும் എന്താണ്? மகாமுனி அகத்தியர். ஆனால் ராமனுக்கே தோஷத்தை விளக்கியவர் ஐயப்பர். அப்போ ராமா யார், ஐயப்பன் யார்? அப்போ ராமா யார், அகத்தியர் யார்? நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் லோகத்தில் உச்சரித்தது அகத்தியர். நமச்சிவாய அது நாவால், அகத்தியர் நாவால் தான் வந்தது. உனக்கு திருமூலர் வேறு, அகத்தியர் வேறு. 18 கதை இந்த அகத்தியருடையது தான். உனக்கு போகர் என்ன, புலிப்பாணி என்னன்னே தெரியாது. போகர்னா இருட்டு, புலிப்பாணினா பகலில் வர்ற வெளிச்சம். போகர், புலிப்பாணி. இதில் பாணி என்றால் இருக்கரம், தண்டாயுத பாணி. புரியுதா? சூரசம்ஹாரம். உன் உடலை எரிச்சா தான் சூரசம்ஹாரம். அதுதான் கற்பக மரமாகி ஒரு சைடு மயிலும் ஒரு சைடு சேவலு கதை. இப்படி பல கதைகள் உண்டு. ஆனால் നിങ്ങൾക്ക് யாருக்கும் போதியம் ஆகல. மலையாளி யாழி, ஒரு கோபுரத்தின் உச்சியில் இருக்கிறது யாழி. அதிலிருந்து தோன்றியவன் மலையாளி. பிரம்ம ஞான அறிந்தவனே திரு அனந்த பத்மநாதன். அனந்த பத்மநாதன் அப்பன், மகன் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம். ஒரு மனிதனோட உடல் எல்லாருக்கும் போதியப்படும். ஒரு 6 மாதத்துக்கு முன்பு வாய்நாடு நெல்லில் வேலி மகாவிஷ்ணு க்ஷேத்திரத்தோட ஃபோட்டோ, சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஃபோட்டோ வச்சுട്ടുണ്ട് 6 മാസം മുമ്പ്. അതിൽ എന്താണ്ടൊക്കെ ഞാൻ പറഞ്ഞിട്ടുണ്ടാവും 6 മാസം മുമ്പ് എൻ്റെ പതിവിൽ. ആ 6 മാസത്തിലുള്ള പതിവ് ആ വയനാടിലുള്ള നെല്ലിവേലി സുപ്രീം കോർട്ട് എന്തിനാ 6 മാസം മുമ്പ് വച്ചതിനാ? വെള്ളത്തെ കൊണ്ടിട്ട് ഒരു ഇത് നടക്കട്ടെ. ഇത് ഒരു എവിഡൻസ് സുപ്രീം കോർട്ട് പിന്നാടി പറയാം. ഒരു സുപ്രീം കോടതി എടുത്ത് വയ്ക്കണമെങ്കിൽ സാധാരണ ഒന്നും പറ്റുമോ? ചിന്തിക്ക്. സുപ്രീം കോടതിയുടെ പടം, വയനാട് മഹാവിഷ്ണുവിടെ ക്ഷേത്രത്തിയുടെ പടം 6 മാസം മുമ്പ് ഈ കേരളത്തിൽ സിനിമാ നടനെ കുറിച്ച് 6 മാസം മുമ്പ് പറഞ്ഞിട്ടുണ്ടാവും. ആ 6 മാസത്തിൽ ഞാൻ രാമേശ്വരം അഗത്തിയർ കോയിലേക്ക് വരുമ്പോൾ ഈ മലയാള സിനിമ ആക്ടർ ദിലീപ് എന്തിനാ അവിടെ എത്തിയത്? ഞാൻ അഗസ്ത്യരുടെ തീവ്രമാണ് ഭക്തർ. ആഹാ, നീ അഗസ്ത്യരെ അറിയാവോ? അഗസ്ത്യർ അറിയില്ല. CID മൂസ, ഞാൻ നിൻ്റെ അടുത്ത് തന്നെ ഉണ്ടായി. CID മൂസ ഷൂട്ടിങ്. എറണാകുളം കൊച്ചി രാജ നിങ്ങൾ അഭിനയിച്ച സിനിമയുടെ പേര്. അപ്പോൾ ദിലീപിനെ പൊക്ക എന്നും പറഞ്ഞ് നടന്നതാണ് കളി. ஆனால் திலீப் வந்து 3 தீர்த்தத்தை வாங்கி அகத்தியரோட பக்தர். நினக்கு மன்னிப்புண்டு, போய்க்கோ, நீ கேரளத்துக்கு போய்க்கோ, മറ്റുള്ളതൊക്കെ നടക്കണ കണ്ടു. எனக்கு பல காரியங்கள் உண்டு கேட்டோம். தண்டாயுதபாணி என்றால் ஐயப்பனாണ്. பிரம்ம ஞான அறிந்தவனே திரு அனந்த பத்மநாதன் அப்பன். അമ്മൈ ശിവകാമി, അപ്പൻ ചിദംബരം. ആ ചിദംബരമാണ് അനന്ത പത്മനാഥൻ. ചിദംബരം. അതാ ശിവനുക്ക് അപ്പൻ്റെ പേര് നിങ്ങൾക്കറിയില്ല. ശിവനോട് അപ്പൻ്റെ പേര് മഹാവിഷ്ണു എന്ന് പറയണം. அதுதா சிவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் தோன்றிய ஐயப்பன். சிவனுக்கும் கிருஷ்ணனுக்குமா? அப்போ சிவன் யாருன்னா ஐயப்பனுக்கே அறியாவுள்ளு. சி விநாயகன், வா சரஸ்வதி, சிவா, ஹரி, அம்மை அப்பன் துணை.